ஸ்ரீ குருபியோ நமஹா. பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அருளிச் செய்த அத்தியாத்ம பாரதம் என்னும் இந்திய வரலாற்றின் சுருக்கம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு சரித்திரம். ஒரு மனிதனுக்கு பிறந்தது முதல் இறக்கும் வரை நடக்கும் சம்பவங்கள் மனிதனின் சரித்திரம் ஆகிறது. மனிதன் 100 ஆண்டுகளுக்குள் மறைந்து விடுவது உலக இயற்கை. மனிதன் ஒரு குடும்பத்தின் வரலாற்றில் அடங்கியவன். குடும்பம் பரம்பரையாக தந்தை, பாட்டன், முப்பாட்டன் என்று உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இருந்து வருகின்றது. இதற்கே வம்சம் என்று பெயர். ஒரு மனிதனுக்கு வரலாறு இருக்கிறது, ஒரு குடும்பத்திற்கு வரலாறு இருக்கிறது, ஒரு வம்சத்திற்கு வரலாறு இருக்கிறது, ஒரு ஊருக்கு வரலாறு இருக்கிறது, அதுபோல் உலகுக்கே வரலாறு இருக்கிறது. ஒரு மனிதனின் வரலாறு ஒரு குடும்ப வரலாற்றில் அடங்கும். குடும்ப வரலாறு வம்ச வரலாற்றில் அடங்கும். குலத்தின் வரலாறு ஊர் வரலாற்றில் அடங்கும். ஊர் வரலாறு நாட்டு வரலாற்றில் அடங்கும். நாட்டின் வரலாறு உலக வரலாற்றில் அடங்கும். வரலாறு மனிதனுக்கு முக்கியமானது. ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு நடத்தையால் நல்ல பாடம் கற்பிக்கும் போது அவனே மனிதனுக்குள் எடுத்துக்காட்டான ஆதர்ஷ புருஷன். ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்திற்கு ஆதர்ஷமாக இருக்க வேண்டும். ஒரு ஊர் ஒரு ஊருக்கு ஆதர்ஷமாக இருக்க வேண்டும். ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு ஆதர்ஷமாக இருக்க வேண்டும். கல்வி, அறிவு, பண்பு, முன்னேற்றம், முயற்சி, ஆராய்ச்சி, திறமை, தெய்வ பக்தி இவை ஒரு மனிதனுக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ இருந்தால் உலகுக்கு அந்த மனிதனும் அந்த குலமும் அந்த ஊரும் அந்த நாடும் வழிகாட்டியாக அமையும். ஒரு நல்ல மனிதனின் சரித்திரத்தை எழுதுவதாலும் படிப்பதாலும் அந்த மனிதனைப் போல் நாமும் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு தோன்றும். எனவே நீதிமான்களுடைய சரித்திரங்களை அவசியம் எழுத வேண்டும். இதனால்தான் வால்மீகி ராம கதையையும் வியாசர் மகாபாரதத்தையும் எழுதினார். ஒரு உயர்ந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமனிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். பிறர் மனைவியிடம் ஆசை இருந்தால் அழிந்து போக நேரிடும் என்பதை ராவணனாலும், மதுமானம் செய்தால் குலநாசமே ஏற்படும் என்பது எதுகுல நாசத்தாலும் தெரிய வருகிறது. அதுபோல் சரித்திரத்தினால் நல்லது கெட்டது தெரிந்து கொண்டு கெட்டதை விளக்கி நல்லதை பின்பற்றலாம். சரித்திரம் எழுதுவது ஒரு பொழுதுபோக்கு அல்ல. நாவல் போல் சொந்த கற்பனையாக எழுதுவதும் அல்ல. தகுந்த சான்றுகளுடன் எழுத வேண்டும். ஒரு நாட்டின் வரலாற்றை எழுத வேண்டுமானால் அதற்கு அந்த நாட்டின் புராதனமான சிற்பங்களும் கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் புதை பொருட்களும் பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வந்த இலக்கியங்களும் முக்கிய சான்றாகும். இந்தியாவை பொறுத்தவரை இவை மிக அதிகம். இந்திய இலக்கியங்களுள் ரிக்வேதம் பழமையானது. கிமு 3000 ஆண்டிற்கு முற்பட்டது ரிக்வேதம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானித்துள்ளனர். வேதகாலம் இன்று அனுமானத்தில் இருக்கிறதே தவிர சித்தாந்தமாகவில்லை. 4 வேதங்களும் ஸ்மிருதிகளும் 6 அங்கங்களும் இதிகாச புராணங்களும் தர்ம சாஸ்திரங்களும் தத்துவங்களும் காவியங்களும் இவ்வாறு பல இலக்கியங்கள் இந்திய வரலாற்றை அறிய போதுமான சான்றாகும். இவை யாவும் சம்ஸ்கிருத மொழியிலேயே இருப்பதால் இந்திய மொழி சம்ஸ்கிருத மொழி என்பதற்கு தடை இல்லை. பிற்காலத்தில் இந்திய வரலாறு எழுதியவர்கள் பலர். அவர்களுள் நமது வேதத்தை ஆராய்ச்சி செய்து வேதத்தின் அடிப்படையில் இந்திய வரலாறு பற்றி எழுதியவர் வில்சன். அவருக்கு பிறகு அவரை பின்பற்றி எழுதியவர் மேக்ஸ் முல்லர். மேலும் வரலாறு எழுதியவர்களுள் லார்ட் கர்னல், ராஜா பகதூர், கௌரி சங்கர ஹீராச்சந்த் ஒஜ்ஜா, R.D. பானர்ஜி, கீத், சர்ஜன் மார்ஷல், M.S. வாட்ஸ் என்னும் இவர்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். கங்காதர திலக், ஜவஹர்லால் நேரு என்பவர்களும் வரலாறு எழுதியவர்களில் முக்கியமானவர்கள். இவர்கள் யாவருக்கும் இதிகாச புராணங்களும் வேதமுமே முக்கிய சான்றாக இருந்துள்ளது.
ரிக்வேதமே முக்கிய சான்றாக இருந்தது என்பது ஏகமனதான தீர்மானம். இவர்கள் எழுதிய வரலாற்றை முற்றிலும் உண்மை என்று நினைத்துவிட முடியாது. வேதமும் இதிகாச புராணங்களும் முற்றிலும் பொய், கட்டுக்கதைகள் என்று விளக்கிவிடவும் முடியாது. இந்திய கலாச்சாரத்தை அறிய போதுமான சான்று வேதங்களும் இதிகாச புராணங்களும். அப்படி இருக்க இவைகளை அலட்சியம் செய்து விளக்குபவன் இந்திய கலாச்சாரத்தையே விளக்குகிறான். மற்ற நாடுகள் முன்னேறாமல் காட்டுமிராண்டியாக இருந்த காலத்தில் இந்தியா எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தது என்பதற்கு ரிக்வேதமே போதுமான சான்று. அப்படி இருக்க அந்த ரிக்வேதத்தை இழந்தோமானால் இந்தியாவின் பெருமையை இழக்கிறோம் என்றாகும். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதகாலம் முதற்கொண்டு இந்தியா எப்படி இருக்கிறது என்று நாம் பறைசாற்ற முடியும். இந்திய நாகரிகத்தின் தொன்மைக்கு வேதமே பிரமாணமாகும். வில்சன், மேக்ஸ்முல்லர் முதலிய மேல்நாட்டு அறிஞர்கள் நமது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியப்படுகின்றனர். இந்தியாவிடம் பெருமதிப்பும் கொண்டிருந்தனர்.